யாரு காலையில பச்சை பண்ணி போய் உட்கார்ற நானும் உனக்கு கேட்காம கொடுக்கலான்னு காலையில எங்களுக்கு முன்ன போய் உட்காரியா அப்ப தள்ளி நிக்கணும் வெச்சாங்களா எங்க தெரியுதா நீயும் தெரியல ரெண்டு ஆறுக்கு தெரியுது ஆறு எங்க மாக்குது ஐயோ வண்டி நிக்குதுமா வண்டி பின்னாடி நிக்குது உனக்கு பின்னாடி ஒரு வேன் நிக்குது பாரு அப்ப அந்த பக்கம் போ இப்ப என்னதுமா தெரியல கண்ணே நீரா தெரியுமா சாரி அம்மா நான் யாரு இன்னாட்டு மக்களானி மகாராணி மகாராணிமா நான் நாட்டு மகாராணி ஆமா நீ யாரு இன்னாட்டு மகாராஜா நீ தானே ஏன் நான் கூடவே என்ன மூஞ்சிய முகர கட்டி மாற தேஞ்சி போன உளியாட்ட தம்மா துண்டு வச்சுக்கின்னு மகாராஜான்னு சொன்னா உன்ன அட அறிவு கட்ட சேர் மேல உட்கார்ந்து கால் மேல கால் ஆட்டிட்டு மகாராஜா ஒத்துக்க மாட்டாங்களா யார் உன்னால கால ஆட்டல கண்ணே அந்த சேர்ல உட்கார்ந்தா ஒரு கெத்தா இருக்கணும் அது தெரிஞ்சுக்க முதல்ல எப்படி சுர பருப்பா உட்கார்ந்தீங்களா இப்படிதான் இருக்கணும் அந்த சேர்ல ஒரு சுண்டேலி உட்கார்ந்தா எப்படி இருக்கும் கிச்சன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுண்டேலி மாதிரி அந்த சுண்டேலி உடாதத்துல விட்டு பாரு என்ன வேலை செய்யுதுன்னு மட்டும் பாரு நல்லது செய்யாது கண்ணே நாசமாயிட்டு தான் வரும் என்னம்மா என்னடா நம்ம என்ன சொமாச்சிக்கிறீங்க பண்ணா நல்லா என்னம்மா வேலைக்கார நாய் வேலைக்காரே நாய் ஏம்மா இந்த நாய் எல்லாம் நக்கிட்டு போடு உசாரே என்னம்மா நக்கிட்டு போடுமா ஆமா இடம் கொடுத்தா தாண்டா வந்து நக்கும் எத்தனாலிக்கு இடம் கொடுக்காம ஒண்ணும் எத்தனாலிக்கு இடம் கொடுக்காம இருக்குமா ஒரு வீட்டுக்கார உசாரா இருந்து அந்த வீட்டை பூட்டி வச்சிருந்தாங்கன்னா எந்த நாய் உள்ள போவாது எத்தனாலிக்கு பூட்டியே வச்சிருப்பேன் அதுக்காக அந்த வீட்டை திறந்து போட்டு வச்சிருப்பாங்களா என்ன ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட திறக்க மாட்டேன் எதுக்கு அப்பதான் மகாலட்சுமி காலத்து வைப்பா ஏடா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமி வருவாளா என்ன ஆமாமா யார் சொன்னது என்ன மகாலட்சுமி எப்ப வருவா எப்ப போறோம் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அடடே வர நேரத்துல வருவாங்க போற நேரத்துல போயினே இருப்பாங்க ஓஹோ அப்படியா ஆமா சரி நம்ம கூப்பிட்டா யாரு நீ கூப்பிட்டியா எப்ப கூப்பிட்டா இப்பதானே கொண்டாந்துக்கு நான் கூப்பிட்டா நானா மாதுளம் பையனே இல்லடா மாதுளம்மா இருடா அவசரப்படாதடா மாதுளம்மா கைத்து மேல அடிப்போம் அப்படியே சொல்லுமா பாடு நீ அந்த பாட்டை பாடு கண்ணன மைக்கிறியே சமக்கட்டையா உன்னலதான் சாஞ்சி புட்ட வாழ மாட்டையா இடிச்சிட்டு போடுறாளே புசுரையிலா ஐல நீ தாண்டி வண்ண மயிலா நானு உனக்கு எனக்கும் இருக்கு பொருத்தம் ஒன்னா சேர்ந்தாலே என்னமா தெரியும் உனக்கு எனக்கு பொருத்தமா கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசு உச்சு பாரு என்ன வாட்டமா செய்யறணும் மட்டும் நீதானே சரி நான் சொல்லும் போது செய்ய உன் கடவுளுடைய தன்மை பின்னால பாக்கலாம் சரி போனா போட்டு விடு என்ன பாட்டு அமக்கலமா வர நான் அரசவை வரல நேரா வந்துட்டேன் அரசவை வந்துட்டேன் ஒரு பாட்டி பாதி அங்க கேள்வி கேக்குதுமா பாட்டியா ஒரு பாட்டிமா அத வயசானவங்க என்ன பார்த்து கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வி ஏ பையா நீ அரசாங்கத்துல வேலை செய்யறன்னு சொல்ற உனக்கு அந்த தகுதிக்கு இதே இல்லன்னா உன சோதனை பண்ணனும்னு கேக்குறாங்க என்னன்னு தெரியல என்னதான் பண்ண போறேன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்னு கேக்குறேன் கேள்வி அந்த கேள்விக்கு தகுந்த பதில் நீ சொல்றான்றாங்க சரி என்னதாமா கேள்வினா அதாவது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் ஆகுதாமா திருமணம் ஆகி அவங்களுடைய வாழ்க்கை ஓராண்டு காலம் சிறப்பா முடியுது சரி ஒரு ஆண்டு முடிந்த உடனே கணவனாக பண்ணணும் உடல்நிலை சரியில்லாத போயிடுது உடம்பு சரியில்லை கணவனுக்கு அன்னைக்கு பொண்டாட்டிக்கு ஒரு ஆசை வருது மனைவிக்கு ஒரு ஆசை இந்த ஊரை சுத்தி பார்க்கணும் பொண்டாட்டிக்கு ஆசை வந்துட்டுமா பொண்டாட்டி ஆசை தீர்த்து யாரு கணவனுடைய கடமை கணவன் தான் உடம்பு சரியில்லையே நம்ம தம்பியாவது நம்ம பொண்டாட்டி கடமை தீர்த்து அவனுக்கு தம்பி இருக்கா ஆமா டே தம்பி அண்ணுடைய ஆசை நிறைவேற்றலான்னு கூட அனுப்புறான் அன்னைக்கு பொண்டாட்டி இதுனா மைத்துனரே வாங்க இந்த ஊரை சுத்தி பார்க்கணும் மைத்துனரும் அண்ணியும் போறாங்கம்மா ஊரையும் சுத்தி பாக்குறாங்க சுத்தி பார்க்கின்ற நேரத்திலே அழகான தாமரை குளம் ஒண்ணு இருக்குது தாமரை குளம் அந்த தாமரை குளத்துல தாமரை பூக்குள்ள பூத்து குலுங்குதுமா அந்நியாகப்பட்டவனுக்கு அந்த தாமரை பூ மேல ஆசை வந்துருது மலரே பெண்களுக்கு ஒரு ஆசை அந்த மலர் மேல ஆசை வந்துனே மைத்துனரே அதுல இருக்கக்கூடிய தாமரை குளத்துல இருக்கக்கூடிய தாமரை பூ கருத்து சொல்லி கேக்குற மைத்துனரு சரி மைத்துனரும் போறான் தாமரை குளத்துல காலை விடுறான் ஆழம் ஓவரா இருக்குதுன்னா இவர் ரிட்டர்ன் வந்துடுறான் ஆனா அப்பயும் அன்னைக்கு ஆசை பொறுக்கல மலர் மீது ஆசை ஆமா அன்னியும் போறான் தாமரை பூ கிட்ட நெருங்குறான் தவறி தாமரை குளத்திலே வந்துடுறாமா உயிருக்கும் போனாடுறான் அப்ப மைத்துனா பட்டு காப்பாத்துறதுக்கு ஓடுறாமா அப்ப அந்நியாகப்பட்டு ஒரு கேள்வி கேக்குறான்
கேள்வி மைத்துனரே நீ என்னை காப்பாத்தணும்னா உன் அண்ணன் கைப்படாதத்துல என்ன புடிச்சு தூக்கணும்னு சொல்றான். அவன் எங்க புடிச்சு தூக்கி இருப்பான்? அவன் எங்க புடிச்சு தூக்கி இருப்பான்னு கேட்டேன். இல்ல இவ்வளவு சொல்லிட்டேன், அத நீயே சொல்லு. அவன் எங்க புடிச்சு தூக்கி இருப்பான்? இங்க புடிச்சு தான் தூக்கி இருப்பான். எங்க எங்கடா புடிச்சு தூக்கி இருப்பாங்க? ஆமா என்ன அங்க என்ன ஆணி வச்சிருக்காங்க புடிச்சு வச்சு பூஜை இல்ல வேற எங்க தூக்குவாங்க? மனச தொட்டு தான் தூக்க முடியும். மனசியா மனசுக்கு ஒரு வேலை கொடுக்கணுங்க. இங்க தான் புடிச்சு தூக்கி இருப்பான் நான் பாட்டிக்கு சொன்னேன். கழுத்து மேலே அடிப்பேன். மூதேவி ஆமா வேணா உங்க கதையை விட அப்படியே இருக்கட்டும். என் கதைக்கு வா. வெளிநாடு சென்று பிள்ளைங்க வராங்க, மகனை பார்க்கணும். ஆகட்டும் வாங்க. புறப்பட்டு வா.